Hello guys, welcome back to our easy preparation. இந்த வீடியோவில் ஒரு லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சண்டே அதாவது நேற்று நான் டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. ஸோ எனக்கு அதுக்கப்புறமே 2 o'clockலேருந்தே எனக்கு கொஞ்சம் மெசேஜஸ்லாம் வந்தது. அதாவது முதல்ல கொஷின் பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்னா எல்லாரும் சொன்ன விஷயம் மாட்ரேட்டாக இருந்தது மேம். நான் டெக்னிக்கல் நல்லா பண்ணியிருக்கிறேன், எனக்கு டெக்னிக்கலுக்கு மட்டும் கைட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி நம்மளோட EEE டெஸ்ட் பேட்ச் ஆஸ்பிரன்ஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ அது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம் டைம் நெருங்குறப்போ ஒரு ஃபியர் இருக்கும்ல. ஸோ அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யார்கிட்டையாவது மேபி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம அம்மா கிட்ட, இல்லை நம்ம சிப்ளிங்ஸ் கிட்ட, ஸோ அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணுவோம். இல்லை பயமாக இருக்குது எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, மேம் டெக்னிக்கல் நல்லா பண்ணிட்டேன் மேம், எனக்கு இப்போது நான் டெக்னிக்கல் நல்லா பண்ணிட்டேன், எனக்கு டெக்னிக்கல் தான் பயமாக இருக்குது, கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருந்தேன், அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அப்புறம் 2-3 பேர் கேட்டப்போ அப்புறம் தான் தோணுச்சு சரி இதை ஒரு வீடியோவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதாவது நமக்கு பர்டிகுலராக நம்ம டிஎன்இபி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கு கம்மிங் சண்டே எக்ஸாம் கரெக்டாக 4-4-6 சிலபஸ் அப்ரோச் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7th அன்னைக்கு எக்ஸாம். ஸோ சாலிடாக பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக் இருக்குது. ஆக்சுவலாக இந்த வீடியோவே நான் கொஞ்சம் உங்களுக்கு லேட்டாக தான் போடுறேன், ஏன்னா எனக்கு மார்னிங்லேருந்து கொஞ்சம் என்கொயரிஸ் அதிகமாக இருந்தது. ஸோ அதனால் என்னால் பிஸியாக இருந்ததுனால போட முடியல. ஓகே, ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சைடில் லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனாக என்ன கொடுக்கலாம், அதை வர ஸ்டூடெண்ட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா மேம் ஷெட்யூல் பிளான் மாதிரி சொல்லுங்கள் மேம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஓகே, ஸோ எல்லாருக்கிட்டையுமே இந்த ஒரு பயம் இருக்குது. ஸோ அந்த பயத்தை அவாய்ட் பண்ணிட்டு எப்படி இந்த 1 வீக்கில் எப்படி நம்ம ஸ்மார்ட்டாக கொஞ்சம் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சைட் சொல்லலாமே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ பர்டிகுலராக 7th அன்னைக்கு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் உங்களுக்கு என்ன 9th அன்னைக்கு எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு பெருசாலாம் டைம் எதுவும் இல்லை. ஸோ ஷார்ட் டியூரேஷன் தான். ஸோ இந்த ஷார்ட் டியூரேஷனில் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது, எஸ்பெஷலி நான் இப்போ சொல்ல போகிறது 4-4-6 சிலபஸ். ஓகேங்களா? ஏன்னா நம்ம 2 டெஸ்ட் பேட்ச்மே கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் மெட்டீரியல் இங்கிலீஷ் மெட்டீரியல் கொடுத்துருந்தோம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு. தென் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணோம். இங்கிலீஷ் மோஸ்ட்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தமிழ் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ஐ திங்க் வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் கிட்டத்தட்ட நம்ம உங்களுக்கு ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே மார்னிங்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம லேட்டாக தான் தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ நான் ஈவன் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி நான் வீடியோ கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்கிட்டையுமே என்ன ஒரு பயம் இருக்குன்னா நான் டெக்னிக்கல்னு பயந்தோம். ஸோ அதை ஒரு சைடு முடிச்சாச்சு. அப்போ டெக்னிக்கலை நம்ம எப்படி பெஸ்ட்டாக கொடுக்குறது, ஸோ அதுக்கு கைடன்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி ஸ்டடி பிளானும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த விதத்தில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இப்போது உங்களுக்கு சண்டே எக்ஸாம். ஓகேவா? ஸோ அப்போ இருக்கிறது சாலிடாக பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னா சாட்டர்டே விட்டுருங்க. ஓகேவா? சாட்டர்டேவே விட்டுருங்க. மண்டே டு ஃப்ரைடே ஒரு நாளைக்கு 2 யூனிட். நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட கோர்ஸ் வாங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஜென்ரலாக நான் உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் தான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன்னா இது என்கிட்ட கேட்ட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் இப்படி தான் வாய்ஸ் நோட் கொடுத்துருந்தேன். ரிமைனிங் கேட்ட பீப்புளுக்கு எல்லாமே நம்ம சரி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 2 யூனிட். ஓகே, இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணி படிக்க முடியாது. நான் சொல்கிறது லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஆல்ரெடி படிச்சிருப்பேன், அப்புறம் நான் டெக்னிக்கல் வந்ததுனால அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு நான் டெக்னிக்கல் படிச்சிருப்பீங்க. இப்போ நான் டெக்னிக்கல் எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபீட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே சொன்னது ஈவன் ஸ்கோர் அம்மா அது மாதிரி நிறைய பேர் ஸ்கோர் ஷேர் பண்ணியும் கேட்டுட்ருக்கீங்கம்மா. எனக்கு அதனால தான் எனக்கு அதிக என்கொயரிஸ். மேம் நான் 65 எடுத்திருக்கிறேன், 70 எடுத்திருக்கிறேன், சேஃபர் சைடில் இருக்கேனா, கட் ஆஃப் என்ன வரும், ஸோ இந்த கொஷின்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இதில் சில பேர் எப்படி யோசிக்கிறாங்கன்னா மேம் நான் டெக்னிக்கல் முடிச்சிட்டேன், எனக்கு என்னென்னா டெக்னிக்கல் என்ன பண்ணலாம், ஸோ நான் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு நேற்றே எனக்கு மெசேஜ் போட்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப நல்ல விஷயம், கரெக்டாக யோசிச்சிருக்காங்க. பட் இந்த கட் ஆஃப்லாம் கேட்டுட்ருக்கீங்க பார்த்தீங்களா? நான் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட்டு. ஸோ நான் டெக்னிக்கல் நீ பண்ணியாச்சு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது டெக்னிக்கலுக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அடுத்தது அந்த ஃபுல் கட் ஆஃப்மே உன்னால் ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த நான் டெக்னிக்கல் வைஸ் கொஷின் கேட்குறத விட்டுட்டு டெக்னிக்கலில் எப்படி போடலாம். ஏன்னா கொஞ்சம் பேர் நான் டெக்னிக்கல் எய்ம் பண்ணியிருப்பீங்க, சரியாக கூட பண்ணாமல் இருக்கலாம், இல்லை லைட்டாக தான் படிச்சுட்டு போயிருப்பீங்க ஆனால் நல்லா போட்டிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. பட் இருந்தாலுமே நான் என்ன சொல்கிறேன்னா
போட்டிருக்கீங்களோ, ஐ மீன் நல்லா பண்ணியிருக்கீங்களோ பண்ணலையோ, ஸோ அந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. உன்னோட பெஸ்ட்டை நான் டெக்னிக்கல் நேற்றே சண்டேவே கொடுத்துட்டேன். சண்டே ஈவினிங்லேருந்தே நீ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா டெக்னிக்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃப் பற்றி கேட்டுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட்டு, நான் டெக்னிக்கலை முடிச்சிட்டேன்னா டெக்னிக்கல் என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே ஒரு நாளைக்கு 2 யூனிட்டு. ஸோ இந்த 2 யூனிட் அப்படின்னா ஃபஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட், அதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப்டர்நூன் வரைக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ, நீ இதுக்கு முன்னாடி கன்சிஸ்டன்சியாக படிச்சியோ படிக்கலையோ, இல்லை ஒரு நாளைக்கு என்ன டைம் மெயின்டைன் பண்ணியோ அதெல்லாம் இல்லை. பட் இந்த 1 வீக் வந்து நீ டெஃபினட்டாக 10 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 10 மணி நேரம் படித்தா மட்டும்தான் டெக்னிக்கல் உனக்கு பெஸ்ட்டை கொடுக்க முடியும். ஓகேவா? கொஷின் ஸ்டஃப்பாக இருக்குது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். உன்னோட சைடில் நீ கொடுக்கக்கூடிய பெஸ்ட்டு எப்படி இருக்குன்னா ஒரு நாளைக்கு, ஓகேவா, அதுதான் உன்னோட பிக்கஸ்ட் ஜாப் அப்படின்னே சொல்லுவேன், கிரேட்டஸ்ட் ஜாப் அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் படிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்கப்பா. அதில் வந்து என்னென்னா மார்னிங், அதாவது மார்னிங் வந்து நீ ஆரம்பிக்கிற 4 மணிக்கு ஆரம்பிக்கிற அப்படின்னா அதுலேருந்து ஒரு 5 மணி நேரம் நீ என்ன பண்ணிடணும்னா ஃபஸ்ட் யூனிட்டையும் செகண்ட் யூனிட்டையும் ரிவிஷன் பண்ணிடணும். நான் சொல்கிறது புதுசாக படிக்கிற பசங்களுக்கு இல்லை, ஆல்ரெடி படித்து நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க, இல்லை சம்திங் ஏதோ ஒரு கின்ஸ் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, இல்லை அப்படின்னா சம்திங் ஏதோ ஒன்று ரிவிஷனுக்காக வச்சுருப்பீங்கல்ல. இல்லை மேம் என்கிட்ட இல்லைனாலும் புக்கை அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 hours வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டை எல்லாமே ரீகால் பண்ணிவிட்டு அடுத்த 5 மணி நேரத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷின்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா கொஞ்சம் பேர் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா லேட்டாக ஜாயின் பண்ணவங்க வந்து ஒவ்வொரு யூனிட்டாக அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆஸ் பர் டேட்டில் வந்து அட்டன் பண்ணி சப்ஜெக்ட் டெஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ண பசங்க வந்து நம்ம ஒரு யூனிட்டாக அமுச்சு விடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ தான் நேற்று என்ன கேட்டிருந்தீங்கன்னா, மேம் இப்போ நான் 4 யூனிட் முடிச்சிருக்கிறேன், ரிமைனிங் யூனிட் என்ன மேம் பண்ணுறது, எனக்கு அதுக்கு ஏதாவது என்ன மாதிரி கொண்டு போகலாம், இந்த 1 வீக்கில் எப்படி போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், நீ என்ன பண்ணுனா ஆல்ரெடி படிச்சிருந்தாலும் சரி படிக்கலனாலும் சரி என்ன பண்ணுங்க அப்படின்னா மார்னிங் ரிவிஷன். ஓகேவா? உன்னோட ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டை ரிவிஷன் பண்ணிவிட்டு அடுத்த 5 மணி நேரத்துக்கு டெஸ்ட்டு போட்டுருந்தாலும் சரி டெஸ்ட்டு போடலைனாலும் சரி கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அப்போ நீ என்ன பண்ணிடுவேன், மண்டே வந்து 2 யூனிட் கம்ப்ளீட் ஆன மாதிரி. ஓகேங்களா? அடுத்து டியூஸ்டே நாளைக்கு என்னென்னா அதே மாதிரி 3rd and 4th மார்னிங் ரிவிஷனு, ஆஃப்டர்நூன் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ். ஓகே? நான் என்ன சொல்கிறேன்னா 10 மணி நேரம், அதில் 5 மணி நேரம் 5 மணி நேரமாக பிரிச்சுக்கோ. 5 மணி நேரம் ரிவிஷன், நீ படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணுற மாதிரி A to Z எல்லாமே ரீகால் பண்ணு. அதையும் தாண்டி டைம் ஆகுது அப்படின்னா ஸோ என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா எடுத்து எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிவிடு. அதாவது எங்கே இந்த கொஷின் கேட்டாலும் உனக்கு தெரியணும், அந்த மாதிரி ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளோட டெஸ்ட் கொஷின்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே? நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து அதை A to Z டெஸ்ட்டாக அட்டன் பண்ணி போட்டாலும் பரவாயில்ல, இல்லை கொஷின் பேங்காக அதை படிச்சுக்கிட்டாலும் ஓகே. ஓகே? தென் அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா போட்டு பார்த்துட்டு தெரியாத கொஷின்ஸை ரவுண்ட் பண்ணிவிடுங்க. இல்லை சாஃப்ட் காப்பியாக படிக்கிறீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு திருப்பி அதை எண்ட் ஆஃப் த டேயில் அதை இவ்வளோ தான், அதாவது மனப்பாடம் பண்ண சொல்லலாமா, ஸோ இது அதாவது கிளியராக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற தாட்டோட அந்த டேவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது வெனஸ்டே வந்து உங்களுக்கு என்னது 5 and 6, அதுக்கு அடுத்து தேர்ஸ்டே வந்து 7 and 8, ஃப்ரைடே வந்து 9 and 10. ஓகேவா? இப்போ இதுவே உனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு டைம் ரிவிஷன் பண்ணியிருக்கீங்க மண்டே டு ஃப்ரைடே, ஒரு டைம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு தென் அதுக்கு அடுத்தது அடுத்த 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? சாட்டர்டே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 10 யூனிட், ஏன்னா ஒரு டைம் படிச்சுட்டு 2வது டைம் படிக்கும் போது நீ இந்த மண்டே படித்த 5 மணி நேரம் வந்து சாட்டர்டே வந்து 2 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன். ஓகேங்களா? ஸோ நீ என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த சாட்டர்டே 5 hours 1 to 10 யூனிட்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுங்க. ரிவிஷன் பண்ணிவிட்டு சாட்டர்டே நமக்கு வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு கொஷின்ஸு ப்ராக்டிஸ் கொஷின்ஸுன்னு நீங்கள் கையில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லைனா நம்மளோட மார்க் டெஸ்ட் இருக்குது பாருங்கள், மார்க் டெஸ்ட்டு கொடுத்துருப்போம்ல சாட்டர்டே. ஸோ அது எல்லாமே A to Z முதல்ல டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். தெரியலனாலும் அந்த கொஷின்ஸை படிச்சுக்கோ. இப்போ லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட்டு வந்து ஐயோ என்னடா நம்ம இவ்வளோ தூரம் படித்தோம் இந்த கொஷின்ஸ்லாம் தெரியலையே அப்படின்னு சொல்லி தயவு செய்து சாட்டர்டே டவுன் ஆகிட வேண்டாம். ஓகேங்களா? உனக்கு கான்செப்ட் புரியுது அப்படின்னா இது எனக்கு புரியுது ஆனால் என்னால் ஆன்சர் கொண்டு வர முடியல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். நீ இப்போ என்ன பண்ணியிருக்கிற, ஓரளவு ட்ரை பண்ணியிருக்க, ஓரளவு டச் பண்ணியிருக்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுங்கிறது வந்து உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. எக்ஸாமுக்கு அப்புறம் தெரிகிறத விட முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போது அதை நீ என்ன பண்ணிடலாம், சாட்டர்டே ஈவினிங்கே அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களாப்பா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு சொன்ன பிளான் பக்காவாக இருக்குது அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை மேம் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஃபாலோ பண்ணுறேன் மேம், நான் பெண்டிங் நிறைய வச்சுருக்கேன், அதை இந்த 1 வீக்கில் முடிக்கலாம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இதே தான் என்னோட டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லுவேன், என்னோட கோர்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதை தான் சொல்லுவேன். நீ என்ன பண்ணுறியோ
இப்போ நம்மக்கிட்ட ஈஸி மெட்டீரியல் எதுவாக இருந்தாலும் கெட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 40% படிக்கிறியா, ஆனால் அது ரிவிஷன் மட்டும் பண்ணாமல் போயிடாத. மெயினாக டிப்ளமோ ஸ்டாண்டர்டுக்கு, ஏன்னா நம்ம எல்லாமே ஒன்லைனராக இருக்கும், எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு ரீட் பண்ணியிருப்போம். அதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறதுக்கும் அதை திருப்பி ரீட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு ரீட் பண்ணும்போது நீ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதே என்ன சொல்லியிருக்காங்கங்கிற மாதிரி பார்ப்பேன். ஆனால் அடுத்த டைம் ரீட் பண்ணும்போது அப்படியே பழகுன மாதிரி இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அதிக டைமும் எடுக்காது. அதை தேர்ட் டைம் ரீட் பண்ணும்போது இன்னுமே இதெல்லாம் படித்தது அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பேசுகிறேங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவாம்மா? ஸோ அதனால் நான் டெக்னிக்கல் நல்லாவே பீஸ்ஃபுல்லாகவே படிச்சிங்கப்பா. ஸோ என்னோடய சைட்லேருந்து நான் ஃபீல் பண்ண விஷயம் அதுதான். நான் டெக்னிக்கல் படிச்சிங்க, நம்ம சைடு நிறைய மெட்டீரியல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் டெக்னிக்கல் சைடு நான் இப்போதைக்கு நான் எதுவுமே கொடுக்கல, டெஸ்ட் பேட்ச்லேருந்து மெட்டீரியல்லேருந்து எதுவுமே கொடுக்கல. பட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்க. பட் டெக்னிக்கல்னு வரும்போது பயப்படுறீங்க. ஓகேங்களா, எக்ஸாம் ஃபியர் இருக்கிறது நல்லது தான். அதுக்காக ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா இதை கோட்டை விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் டென்ஷனே வேணாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் அதை கவர் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை மறுநாள் இழுத்து கொண்டு வராதிங்க. ஓகேவா மேம்? என்னால் டியூஸ்டே என்னால் 70% தான் முடிக்க முடிஞ்சதுன்னா அது அப்படியே ஹோல்டில்வே அடுத்து வெனஸ்டே என்னவோ அதை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஃப்ரைடே நைட்டு இந்த ஆர்டரில் போனீங்கன்னா ஃப்ரைடே நைட்டு உனக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? பரவாயில்ல, நான் என்ன பண்ணிட்டேன், 10 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 30% முடிச்சிருக்கணும், 50% முடிச்சிருக்கணும், அது விஷயம் இல்லை. ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன், 10 யூனிட்டை டச் பண்ணிட்டேன். ரிமைனிங் இருக்கிறத சாட்டர்டே எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுங்க. உங்களுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட ஸ்கோர் காமிக்கிறாங்க, அந்த ஸ்கோருக்கு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. பட் அதர் ஸ்டூடெண்ட்ஸுமே உங்களோட ஸ்ட்ராட்டஜியில் எழுதுறீங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உங்களோட சைட்லேருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதை தவிர்த்து ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.